رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين، وبعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم زدنا علما. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்ததோடு சஹாபாக்கள் சம்பந்தமான நம்முடைய இந்த அமர்வை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போகும் வண்ணம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்வின் மிக முக்கியமான பாகத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்று பேசி, இத்துடன் இன்ஷா அல்லாஹ் இந்த இன்றைய அமர்வோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கையை முடிந்த அளவுக்கு சுருக்கமாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சம்பந்தமாக, குறிப்பாக அவர்களது ஆட்சியின் சம்பந்தமாக கடைசியாக நேற்று அமர்வு தெரிந்து கொண்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சியின் சுருக்கத்தை பார்க்கும் பொழுது, ஃபித்னாக்களிலிருந்து மார்க்கத்தை பாதுகாக்கும் வழியில் மிக அதிகமாக உழைத்தவர். தன்னுடைய ஆட்சியில் அதிகமாக ஃபித்னாக்களிலிருந்து இஸ்லாமிய மக்களை பாதுகாத்தார்கள். அல்லாஹ்வுடைய நபியின் இந்த சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த வழிகளின் மூலமாக எப்படிப்பட்ட ஃபித்னாக்கள், உம்மத்துக்குள் வரவிருந்த ஃபித்னாக்களை எப்படி முன்கூட்டியே தெரிந்து கொண்டு முன்னதாகவே இதை சரி செய்து எந்த அளவுக்கு இதை உம்மத்துக்குள் வரவிடாமல் இருந்தார்கள் என்பதற்கான உதாரணங்களை பார்க்கும்போது நிறைய இருக்கும். அதுல ஒரு சில உதாரணங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நம்ம முந்தைய அமர்வுகளை தெரிஞ்சுக்கிட்டோம். சஹாபாக்களுடைய நிலைகளை பத்தி பார்க்கும் பொழுது, ஹுதைபியாவுடைய அந்த சம்பவம் நடக்கும் பொழுது மரத்திற்கு கீழ் பைஅத் செய்யப்பட்ட சஹாபாக்களுக்குன்னு சிறப்புகள் கண்டிப்பா நபி சொல்லியிருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்லியிருந்தான், இந்த சஹாபாக்களுக்கு நரகமே கிடையாது, நரகத்தை நுழைவிக்க மாட்டான், எல்லாருக்கும் சொர்க்கத்தை கொடுத்துருவான். அப்ப இந்த மரத்தின் கீழ் பைஅத் செய்யப்பட்ட அந்த சஹாபாக்களுக்கு சிறந்த நிலைகள் இருக்கிறது. இதை கண்ட மக்கள் நபியுடைய காலத்துக்கு பிறகு இந்த மரத்தை ஒரு புனித இடமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. மக்கால இருந்து மதீனாவுக்கு போகும் போதும், மதீனால இருந்து மக்காவுக்கு திரும்பி வரும் பொழுது, இந்த மரத்தை கடந்து போகும் போதெல்லாம் மக்கள் இந்த மரத்தின் கண்ணியத்தை எடுத்துரைக்கும் வண்ணம் அந்த வழியில கடக்கும் பொழுது 2 ரக்காத் தொழுதுட்டு போவாங்க. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, இது இன்னைக்கு மக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இப்படியே விட்டு நாளைக்கு இந்த மரத்தை பூஜை போடுவாங்க, மரத்தை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, கட்டளை இட்டாங்க, இந்த மரத்தை அடியோடு வெட்டிருங்க. இவங்களுடைய இந்த மஸ்வரா அடிப்படையில, இவங்களுடைய கட்டளை அடிப்படையில அந்த மரம் அடியோடு வெட்டப்பட்டுச்சு. இதன் மூலமாக வரவிருந்த பெரிய பித்ராக்களை ஆரம்பத்திலேயே அழிச்சவங்க சுப்ஹானல்லாஹ். அதே சம்பந்தமா இன்னொரு அழகான விஷயத்தை பார்க்க முடியும். அப்படின்னா, உமருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மூத்த சஹாபாக்கள், பெரிய பெரிய சஹாபாக்களை மதீனாவை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. அந்த சஹாபாக்கள் போருக்காக வெளியே போறேன்னு சொன்னாலும், மார்க்கத்தை பரப்புறதுக்காக வெளியே போறேன்னு சொன்னாலும், இல்ல உங்களுக்கு அனுமதி கிடையாது, ஏன் கூட மதீனால தான் இருக்கிறது. ஏன் தடுத்தாங்க, இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்குன்ட்டு உலமா பெருந்தைகள் நமக்கு எடுத்து காமிப்பாங்க. 2 பொதுவான பெரிய காரணங்கள் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, உமருடைய இந்த ஹிலாஃபத் ரலியல்லாஹு அன்ஹு இதுல வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு, பெரிய பெரிய சவால்களுக்கு பதில் எப்படி கொடுக்கணும், எந்த முறையில நாம தீர்வு காணணும்,
அதை மஷ்வரா செய்யறதுக்காக ஒரு ஷூரா குழுவாக கண்டிப்பா நீங்க என்னோட தான் இருக்கணும். நீங்க வெளியே போயிட்டா உங்களை போல நபியிடம் பாடம் பயின்ற மக்கள் யாரும் கிடையாது. நீங்க தான் மூத்தவங்க. நீங்க என்னோடு இருந்தா உங்களுடைய ஆலோசனைகள் எனக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கும். இது ஒண்ணு. இன்னொரு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சஹாபாக்கள்லயே மூத்தவங்க, இவங்களுக்குன்ற சிறப்புகள் ஏராளமாக இருக்குது. இப்ப இவங்க வேற நாடுகளுக்கு போய் வேற பகுதிகளுக்கு போய் இவங்க இறைப்பணி செய்ய ஆரம்பிக்கிறாங்க, தாவா கலப்பணி செய்ய ஆரம்பிக்கிறாங்க, மக்களுக்கு மார்க்கத்தை எத்தி வைக்கிறாங்க. அப்படின்னா மக்கள் ஆரம்ப கட்டத்துல அறகுறையா இஸ்லாம கத்துக்கிட்டு இவங்கள் மீது உள்ள கண்ணியத்தை ரொம்ப அதிகமாக கொண்டு இவங்களை வணங்க ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தினால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் மதீனா விட்டு அனுப்பலன்னு நமக்கு வரலாறு எடுத்து காண்பிக்குது. அதே போல பார்க்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டத்துல மிகப்பெரிய சம்பவங்களை எடுத்து செஞ்சவங்க, சம்பவங்களுக்கு உரிமையாளராக காலித் பின் வலீத் இருந்தாங்க. அவங்களை போய் சொல்லணும்னா நபி சொல்லுவாங்க சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய ஒரு போர் வாள் சொல்லுவாங்க. இதுவரைக்கும் இஸ்லாமுக்கு முன்னாக இருக்கட்டும், இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகா இருக்கட்டும், அவங்க கண்ட எந்த போர்லையும் தொட்டது கிடையாது. மிகப்பெரிய போர் யுக்திகளை தெரிந்த ஒரு படைத்தளபதியா இருந்தாங்க. அவங்க கண்ட எந்த போர்க்களத்திலையும் தோல்வி அடைஞ்சது கிடையாது, அல்ஹம்துலில்லாஹ். அப்படி உமருடைய காலகட்டத்துல நிறைய வெற்றிகள் குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த போர் சமயத்துல அரசர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. உமர் கடிதம் எழுதி அனுப்புறாங்க. யாருக்கு? காலித் அவங்களுக்கு. கடிதம் தொடர்ந்து படிக்கும் பொழுது உமருடைய கட்டளை இருக்குது, இதோட நான் உங்களை இந்த பதவி இறக்குறேன், இனி நீங்க படைத்தளபதி கிடையாது, உங்களுடைய இந்த பொறுப்பை அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சமாளிப்பாங்க. இது மக்களுக்கு புரியல, இல்ல நல்லபடியா போயிட்டு இருக்கு, எல்லாம் அழகான முறையில் போய்கிட்டு இருக்கு, இஸ்லாம் அதிகமாக வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு, நிறைய நாடுகள் வெற்றி கண்டுகிட்டு இருக்கு, இப்பயே அரசர் பண்ணணும் இப்படி. இதை சார்ந்த கருத்துக்கள் நமக்கு அழகா சொல்லுவாங்க. இந்த விஷயத்தின் மூலமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு தெளிவு கொடுத்தாங்க. இஸ்லாம் காணுகின்ற வெற்றி, இந்த மக்கள் முஸ்லிம்கள் அடைகின்ற வெற்றி காலிதுடைய யுக்திக்கு பின்னாடி மட்டும் கிடையாது. இதுதான் மூல காரணம் நம்பக்கூடாது. முஸ்லிம்களுடைய வெற்றிக்கு பின்னாடி, இஸ்லாமுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய உதவிதான் முதல்ல. அல்லாஹ்வுடைய உதவிக்கு பிறகுதான் இந்த காரணங்கள் சொல்ல முடியுமே தவிர மக்களாகிய நீங்க முழுக்க காலிதுன்னு சொல்லி நீங்க போகக்கூடாது ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அளவுக்கு நமக்கு இந்த ஃபித்னாக்கள் ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படியெல்லாம் முடிச்சிடலான்ற அளவுக்கு ரொம்ப அதிகமான கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப எந்தெந்த விஷயத்துல ஃபித்னாக்கள் ஆரம்பிக்குதோ அங்கேயே எப்படியாவது சரி கட்டிடுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதே சமயத்துல பார்க்கும் பொழுது இந்த நிகழ்வுடைய அடிப்படைகள்ல ஃபித்னாக்கள் ஆரம்பத்திலேயே கண்டறிந்து ஃபித்னாக்கள் வளர விடாம ஆரம்பத்திலேயே அழிச்சதோட மிகப்பெரிய பலன் என்ன ஆச்சு அப்படின்னா, மிகப்பெரிய பலன் என்ன கிடைச்சது அப்படின்னா, நிறைய வெற்றிகள் கொடுத்தான், நிறைய வெற்றிகளை கொடுத்தான். இஸ்லாம் ரொம்ப வேகமாக பரவுச்சு. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முன்னறிவிப்பு நபி வாழும் பொழுது சொல்லுவாங்க, இன்னல்லாஹ ஸவாலியல் அர்த், எனக்கு அல்லாஹ் தஆலா உலகத்தை பூமியை சுருக்கி காண்பிச்சான், பூமியை சுருக்கி காண்பிச்சான். ஃபரஐது மஷாரிகஹா வ மகாரிபஹா, நான் அந்த பூமியுடைய கிழக்கையும் மேற்கையும் பார்த்தேன். நபி அதோட எதுவும் சொல்லுவாங்க, என்னுடைய உம்மத் நான் பார்த்த எல்லாத்தையும் ஆளுவாங்க, என்னுடைய உம்மத் வரக்கூடிய காலகட்டத்தில் நான் பார்த்த எல்லா இடத்தையும் ஆளுவாங்கன்னு சொன்னாங்க. உமருடைய ஆட்சி அல்ஹம்துலில்லாஹ் இது அப்படி நடந்துச்சு. நாலாபுறத்திலேயும் வெற்றிகள், கிழக்குல இருந்து மேற்குல இருந்து வடக்குல இருந்து தெற்குல இருந்து நாலாபுறத்துல இருந்து டெய்லியும் வெற்றிக்கான சுபச்செய்தி வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த நாடு கைப்பற்றிட்டோம், இன்னைக்கு இங்க ஜெயிச்சிட்டோம், இங்க இஸ்லாம் இங்க பரவி போச்சு, நிறைய சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு இந்த கூஃபா பஸ்ரான் கேள்விப்படுறோம்ல, இந்த நாடுகள் அமைக்கப்பட்டதே உங்களுடைய வாழ்க்கையில தான் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப ஷாம் தேசம் இஸ்லாமிய கட்டுக்குள்ள வந்துச்சு, மிஸ்ரு தேசம் இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள வந்துச்சு, இந்த ஈராக் போன்ற பெரிய பெரிய நகரங்கள் இஸ்லாமிய கட்டுக்குள்ள வந்துச்சு. எல்லாத்துக்குமான முக்கிய காரணம் நபியுடைய இந்த வழியின் பால் நடத்து காட்டுன விஷயங்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப இதுல மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்பட்டது என்னன்னா பைத்துல் மக்திஸுடைய வெற்றி. பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் அக்ஸா பைத்துல் மக்திஸுடைய வெற்றி வரலாற்று அடிப்படையில மிகப்பெரிய வெற்றிகள், உமர் கண்ட வெற்றிகள்னு சொல்லுவாங்க ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா இதுவரைக்குமே பைத்துல் மக்திஸுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா எந்த இடத்துலையுமே எங்க கை மாறினாலும் சண்டைகள் இல்லாம ரத்த கசிவுகள் இல்லாம கை மாறினது கிடையாது. ஒரே வாட்டி தான் பலஸ்தீன் எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம
எந்த ஒரு ரத்த சத்தங்கள் இல்லாம, எந்த ஒரு அடிதடி இல்லாம, எந்த ஒரு சண்டைகள் இல்லாம பேச்சுவார்த்தையிலேயே பைத்துல் மக்திஸ் கைமாறப்பட்டுச்சு. ஒரே ஒரு இடம் தான், அது உமரோட கையில. சுப்ஹானல்லாஹ். அப்ப பெரிய விஷயங்களை சுருக்கமா சொல்லி முடிக்கிறோம் அப்படின்னா, அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில மக்கள் படையெடுத்து போவாங்க, பைத்துல் மக்திஸை சூழ்ந்து கொள்வாங்க. அங்க ஈசாயிகள், அந்த கிறிஸ்டியன்ஸ் அதுக்குள்ள ரொம்ப அடங்கி கிடப்பாங்க. பிறகு அவங்களுடைய ஆலிம்கள், ஈசாய்களுடைய பெரிய மத போதகர்கள், அவங்களுடைய கமாண்டர்ஸ், அவங்களுடைய படைத்தளபதிகள், அரசர் வெளியே வந்து சொல்லுவாங்க, நாங்க எப்படி இருந்தாலும் உங்களுடைய அமீர் வந்தாதான் நாங்க பேசுவோம், உங்களுடைய தலைவர் வந்தாதான், அவங்க தலைவருடைய கையில தான் எங்களுடைய பைத்துல் மக்திஸை நாங்க கொடுப்போம், அப்ப அவர் வர சொல்லுங்க. பெரிய விஷயம் நடந்துச்சு. உமர் மஷூரா எல்லாம் பண்ணி ஊரை விட்டு, மதீனா விட்டு பலஸ்தீனுக்கு போறாங்க, பைத்துல் மக்திஸுக்கு போறாங்க. போகும்பொழுது சுப்ஹானல்லாஹ் அரசர் போறாரு. எப்படி போவாங்க சுப்ஹானல்லாஹ்? துணிகள் சரியா இருக்காது, நிறைய ஒட்டுகள் பயந்துள்ள துணிகளை போட்டு போவாங்க. அந்த சஃபருடைய அடையாளங்கள் தூசிகளால் நிறைந்த உடலோடு போவாங்க. இதை பார்த்து அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அமீருல் முஃமினீனே, நீங்க போய் பேச போறது ஒரு சமூகத்துடைய தலைவர் கிட்ட, அவங்க கிட்ட போய் பேசும் பொழுது கொஞ்சம் கண்ணியமாக போலாமே, கண்ணியமாக நல்ல உடைய மாத்திட்டு போங்க, இருக்கிற சீரான உடைய அதை உடுத்திட்டு போங்க, இப்படியே போக வேணாம். இந்த ஆலோசனை தப்பு கிடையாது. கண்டிப்பா நாங்கள் எங்கேயாச்சும் பார்க்க போறோம் அப்படின்னு நல்ல உடையோடு அணிவிச்சுட்டு போறது, நல்ல உடையை போட்டுட்டு போறது சிறந்த குணங்கள்ல ஒண்ணு. அந்த அடிப்படையை சொல்லி கொடுத்தாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்க அழகா சொல்லுவாங்க, லவ் காலஹா கைருக யா அபா உபைதா லௌஜஅதுஹு தர்பா. அபு உபைதாவே, உங்களை தவிர இந்த வார்த்தையை யாரு சொல்லியிருந்தாலும் நல்லா அடிச்சிருப்பான் அவங்களை. உங்களை தவிர யார் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாலும் அடிச்சிருப்பேன். உங்களுடைய மரியாதையின் பால் நான் அமைதியா இருக்கேன். பிறகு சொன்னாங்க அழகான வார்த்தைகளை. சுப்ஹானல்லாஹ். குன்னா அதல்ல உம்ம, நாம இழிவடைந்த சமூகமா இருந்தோம். அஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹ் தஆலா நம்மள இஸ்லாமை கொண்டு கண்ணியப்படுத்தினான், இஸ்லாத்தை கொடுத்து மதிப்பையும் மரியாதையும் கொடுத்தான். வ மஹ்மப தகைனல் இஸ்ஸத மின் தூனிஹி அதல்லனல்லாஹ். எப்ப நாம் இஸ்லாத்தை விட்டு வேற விஷயங்கள் மூலமாக கண்ணியத்தை தேடிக்கொள்ள முயற்சிப்போமோ அல்லாஹ் தான் நம்மளை மறுபடியும் இழிவுபடுத்திடுவான். அப்ப இந்த அளவுக்கு அழகான வார்த்தைகளை மக்கள் மனதில் பதிய வைக்கிறமா சொல்லி முடிச்சுட்டு போய் பேசுறாங்க. நிகழ்வுகள் நிறைய நடக்குது. ரொம்ப அமைதியாக பலஸ்தீனுடைய பைத்துல் மக்திஸ் கை மாறுது. இந்த அளவுக்கு நிறைய வெற்றி அடைஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வெற்றிகளுடைய பலன் என்ன கிடைக்குதுன்னா, நிறைய கனிமத்தான பொருட்கள், நிறைய செல்வங்கள் அமீர் முஃமினீனுக்கு முன்னாடி கொட்டப்படுது. நிறைய செல்வம் வந்துச்சு. முஸ்லிம்கள், அந்த மதீனா வாசிகள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நமக்கு செல்வங்கள் அதிகமாக வருது, எல்லாருக்கும் நல்ல ஒரு வாழ்நாள் வர இருக்குது. அப்ப உமர் ரலியல்லாஹு அவங்க மட்டும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க, ஊர் மக்கள் முழுக்க சந்தோஷமா இருக்காங்க. எதுக்கு அழுகுறீங்க உமரே ரலியல்லாஹு அன்ஹு? அவங்க சொன்னாங்க, எப்போ செல்வம் வந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும், தனியா வராது. செல்வம், இந்த பணம், காசு பணங்கள், சொத்து சுகங்கள் எப்ப வந்தாலும் தனியா வரவே வராது. ஏன்னா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வங்கள் உங்களுக்கு சோதனைகளாக இருக்கு. அப்ப எப்ப செல்வங்கள் வந்தாலும் தனியே கண்டிப்பா வராது. அதனோடு பெருமை என்ற ஒரு கெட்ட குணமும் வரும், ஆணவம், அகங்காரம், பொறாமை எல்லாமே சேர்ந்து வரும். எப்பவும் செல்வம் தனியா வராது. அப்ப நல்லபடியா புரிஞ்சுக்கணும், எப்ப செல்வங்கள் உங்களை நல்லா வந்து அடையுதோ, செல்வம் நீங்க அடையிறீங்களோ, எந்த அளவு சந்தோஷப்படுறீங்க அதே அளவுக்கு வருத்தமும் படணும். இந்த செல்வங்கள் மூலமாக வர இருக்கிற இந்த கெட்ட விஷயங்களை விட்டு எப்படி ஒதுங்கி இருப்பது, இதையும் நல்லபடியா தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதையும் சொல்லி கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ். அப்ப உமருடைய ஆட்சியில இந்த அளவுக்கு சிறப்பம்சங்கள் நிறைய சொல்லிட்டு போகலாம். அப்படி பார்க்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு எளிமையான குணத்தை மிகப்பெரிய அடையாளமாக சொல்லலாம். இஸ்லாமிய ஆட்சியில அரசராக இருக்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்க ஆட்சி காலத்துல இஸ்லாம் ரொம்ப அதிகமாக பரவுது. நாலாபுறத்திலிருந்தும் நீண்ட அகலத்திற்கு இஸ்லாமிய ஆட்சி நிலவுது. எல்லா தேசத்துக்கும் மத்தியில மிகப்பெரிய அரசரா இருக்காரு. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த அரசருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? சுப்ஹானல்லாஹ். அப்ப ஈரானுடைய வெற்றி அடையும் பொழுது ஈரானுடைய படைத்தளபதி ஒருத்தர் கைதியாக்கப்படுறார். அவங்க மதீனாவுக்கு கொண்டு வரப்படுறார். மிகப்பெரிய படைத்தளபதி கூட அவரும். இவருடைய கைதியாக்கப்பட்டதையே மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இவங்க கைதாக்கப்பட்டதை மக்கள் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, மகிழ்ந்தாங்க. இந்த செய்தி உமருக்கு சொல்லணும்னு சொல்லி இவங்களை மதீனா கூட்டிட்டு வராங்க. அந்த கைதியோடு மதீனாவுக்கு வராங்க.
மதீனாவுக்கு வரும் பொழுது அந்த படைத்தளபதிக்கு பயம் ஒரு பக்கம் இருக்குது, ஆர்வம் ஒரு பக்கம். நம்ம போக போறது உமருடைய அரசுக்குள்ள போக போறோம். இந்த உமரை கண்டுதான் இந்த உலகத்துல உள்ள தற்போதைய சூப்பர் பவர்ஸா இருக்க ரோமர்களும் பாரசீக மக்களும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ரோம அரசர்களும் பாரசீக அரசர் நடந்துகிட்டு இருக்கிறாங்க உமருடைய பெயரை கொண்டு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருந்தாருன்னா எப்படி இருப்பார்? அவருடைய தோரணை எப்படி இருக்கும்? அவருடைய அமைச்சரும் எப்படி இருக்கும்? அவருடைய சிம்மாசனம் எப்படி இருக்கும்? அவருடைய ஆற்றல் எப்படி இருக்கும்? அவருடைய பலம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் பார்க்க அவரே ஒரு கற்பனை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. மதீனா வந்தடைஞ்ச பிறகு சஹாபாக்கள், அங்க இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாரும் உமர் கிட்ட போறாங்க எல்லாவன். உமர் எங்க இருந்தாங்க? மஸ்ஜித் நபவியில ஒரு ஓரமா ஒரு போர்வையை விரிச்சு படுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவங்க கிட்ட பேசுறாங்க. சஹாபாக்கள் அவங்க அமீர்ன்ற முறைப்படி பேசுறாங்க. இங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த படைத்தளபதிக்கு ஆச்சரியமாகுது. இவர் உமரா? இவருடைய அரசவை எங்க? இவருடைய இடம் எங்க? இவருக்கான கண்ணியம் எங்க? இவருக்கான மெய்காப்பாளர் எங்க? இவருக்கான சொத்து இவருக்கான எல்லாமே எங்க? எதுவுமே இல்லையே. அப்ப சொன்னாங்க, நீங்க நினைக்கிற எதுவுமே இவர்கிட்ட கிடையாது. நீங்க நினைக்கிற எதுவுமே இவர்கிட்ட கிடையாது. இது சொன்ன பிறகு அவங்களா யோசிக்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு ஒட்டுகளால் நிறைந்த துணிகளை போட்ட இவரை கண்டா நம்ம காலத்துடைய சூப்பர் பவர்ஸா கருதுகின்ற ரோம அரசர்களும் பாரசீக அரசும் பயந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு கண்ணியத்தை இந்த ஏழை கிட்ட இருந்தா அல்லாஹ் கொடுக்குறான். அப்ப கண்டிப்பா இவங்களுடைய மார்க்கம் பொய்யானதா இருக்காது. அதே இடத்துல களிமா சொல்றாங்க, அதே இடத்துல முஸ்லிம் ஆறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. எந்த அளவுக்கு எளிமைக்கு பெயர் போன ஆட்சியா இருந்துச்சோ அதே அளவுக்கு நீதமான ஆட்சியும் இருந்துச்சு. யாருக்கும் அந்நிதம் இழைக்கப்படாது. அழகான உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னா 2 விஷயங்கள் சொல்லலாம். ஒண்ணு, அந்த நேரத்தில் மிஸ்ர் நாட்டின் கவர்னராக இருந்த அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய மகன் என்ன பண்ணுவாங்க, அந்த மிஸ்ருடைய ஒரு நபரை அடிச்சிருவாங்க. மிஸ்ருடைய ஒரு பிரஜையை, ஒரு நபரை அடிச்சிருவாங்க, காரணம் இல்லாம அடிச்சிருவாங்க. அப்ப அந்த நபருக்கு தெரியும் உமர் கிட்ட போனா கண்டிப்பா நீதி கிடைக்கும். அங்கிருந்து உமர் கிட்ட போறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அங்க போன எல்லாம் சொல்றாங்க. அந்த உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, மிஸ்ருடைய கவர்னரா இருந்த அமர் பின் ஆஸ் சஹாபி ரலியல்லாஹு அவங்களையும் அவங்க மகனையும் ஒன்னா வர சொல்றாங்க. வந்த பிறகு அந்த அடி வாங்கின அநீதம் இழைக்கப்பட்ட நபர்கிட்ட சவுக்க கொடுக்குறாங்க, கசையை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு எப்படி அடி விழுந்துச்சோ அப்படி திருப்பி அடிச்சுக்க. அப்ப அந்த நபரும் அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு கண் முன்னாடியே அந்த அவங்க மகன் அடிக்கிறார். அடி உளுந்த பிறகு இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு உமர் தான் பார்த்து சொல்றாங்க, அவங்கள பார்த்து, அந்த கவர்னர் பார்த்து சொல்றாங்க, சஹாபி பார்த்து சொல்றாங்க, அழகான வார்த்தையா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். சொல்லுவாங்க, எந்த நபர்களை அவர்களது தாய் சுதந்திர மனிதர்களாக பெற்றெடுத்தார்களோ அவர்களை நீங்க அடிமைகளாக்க போறீங்களா? இப்ப நார்மலா ஒரு மனிதன் அடிக்கிறான் அப்படின்னா ஆதிக்கம் செலுத்துறான். ஆதிக்கம் யார மேல செலுத்துவா? அடிமையின் மீது எஜமானம் செலுத்துவார். ஒண்ணு அப்ப புள்ளி அடிக்க முடியும், உங்க உறவு கிடையாது. உங்க ஊரு பிரஜை நீங்க அடிக்கிறீங்கன்னா அடிமைகளாக போறீங்களா? இத்தனைக்கும் அவங்க தாய்மார்கள் அவங்கள சுதந்திர மனிதனா பெற்றெடுத்திருக்காங்க. அதெல்லாம் புரிய வைப்பாங்க. அதே போல இன்னும் சம்பவம் சொல்லலாம் அப்படின்னா, உமருடைய வாழ்க்கையில ரலியல்லாஹு அன்ஹு முஹாஜிர்களுக்கு வருடந்தோறும் ஒரு சில நிதியை ஒதுக்குவாங்க. ஏன்னா இவங்களுடைய சிறப்பு அம்சங்கள், மக்கால பட்ட கஷ்டங்கள், மக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு மதீனாவுக்கு போனாங்க, ஹிஜ்ரத் பண்ணாங்கன்ற பெரிய இந்த நல்ல விஷயத்துக்காக அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டுதோறும் 4000 திர்ஹம் வழங்குவாங்க. 4000 திர்ஹம் வழங்குவாங்க ஆண்டுதோறும். இதுல எல்லாருக்குமே 4000, ஒருத்தருக்கு மட்டும் 3500. யார் அப்படின்னா அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப கூட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, உமர் நீங்க செய்யறது சரி கிடையாது, நீதம்னா எல்லாம் நீதமா இருக்கணும், எல்லாருக்குமே 4000 கொடுக்குறீங்க ஹிஜ்ரத் பண்ண காரணத்தினால. எங்களோடு தான் அப்துல்லா பின் உமர் ஹிஜ்ரத் பண்ணாங்க, அவரு முஹாஜிர் தான். அப்ப அவருக்கும் நீங்க சரிப்படி பார்த்தா 4000 திர்ஹம் கொடுக்கணும். 500 கம்மி பண்ணி ஏன் கொடுத்தீங்க 3500? அதுக்கு அழகா சொல்லுவாங்க, இன்னமா ஹாஜர பிஹி அபூஹு, இவரா ஹிஜ்ரத் ஒன்றும் பண்ணல, இவருடைய அப்பா பண்ணும்போது கூட வந்தாரு. அதாவது உமர் அவங்க சொல்றாங்க, நான் ஹிஜ்ரத் பண்ணும்போது ஏன் கூட வந்தாரு, இவர் தனியா ஒண்ணும் பண்ணல. ஆக நீங்களும் இவங்களும் சமம் கிடையாது. எப்படிப்பட்ட தலைவர் சொல்றாங்க. இன்னைக்கு சின்ன பொறுப்பு கிடைச்சா தன்னுடைய புள்ள, அவனுடைய புள்ள, இது இனி பிறக்காத பிற்காலத்துல பிறக்க போற அம்சங்களுக்கு எல்லாம் சேர்ந்து சம்பாதிப்பாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய மகன் உங்கள் சமம் கிடையாது, இவன் ஹிஜ்ரத் பண்ணது என் மூலமாக. ரலியல்லாஹு அன்ஹு இந்த அளவுக்கு நீதமான ஆட்சி நமக்கு எடுத்து காண்பிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ்.
இந்த நீதம் எந்த அளவுக்கு இருந்துச்சு சுப்ஹானல்லாஹ். இதனுடைய வெளிப்பாடு அவங்களோடு இருந்த சக மக்களுக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையினால இந்த குணம் வந்துச்சு. அது அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிஸ்ருடைய கவர்னரா இருக்காங்க. ஒரு இடத்துக்கு ஒரு படையோட போறாங்க. போகும்போது இரவு நேரத்துல தங்குவாங்கல்ல, கூடாரம் போட்டு தங்குறாங்க. அப்ப இவங்களுடைய கூடாரத்துல ஒரு குருவி வந்து கூடு கட்டுது. இவனுடைய கூடாரத்துல ஒரு குருவி கூடு கட்டுது. இப்ப மறுநாள் காலையில கூடாரத்தை எடுத்துட்டு போகணும், அடுத்த நாள் இரவு தேவைப்பட்ட கூடாரம் போடணும். கூடாரத்தை எடுக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, மக்களே என்னுடைய கூடாரத்தை தொடாதீங்க, நான் இருக்கிற இந்த இடத்த நீங்க தொடாதீங்க. ஏன் தொடக்கூடாது? என்னுடைய கூடாரத்துக்கு என்னுடைய விருந்தாளி வந்திருக்காங்க, நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டமா போயிடும். அப்ப மனிதர்களுக்கு மட்டுமே நீதமாக நடந்துக்கல, உயிரினங்களுக்கு, பறவைகளுக்கு, கால்நடைகளுக்கு நீதமாக நடந்தாங்க. இந்த பொறுப்பை பற்றின கவலை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இப்ப கலீஃபா மிகப்பெரிய ஒரு நபர், அரசர் மிகப்பெரிய ஒரு பதவி, பொறுப்பை பற்றின ஏக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா அவருடைய ஜும்லாக்கள் நமக்கு சான்றா இருக்கும். சொல்லுவாங்க, லவ் அத்ரத் பக்லத்துன் ஃபி தரிகில் இராக், ஈராக் மதீனா எங்க, ஈராக் எங்க, ஈராக்குடைய ஒரு தெருவுல ஒரு கழுதைக்கு அடிபட்டால் லஹஷீது அன் யஸ்அலனி அல்லாஹ் அஸ்ஸ வஜல் அன்ஹா, அல்லாஹ் தஆலா அந்த கழுதையின் சம்பந்தமாக எனக்கு கேள்வி கேட்பான்ற பயம் இருக்கு. எந்த கேள்வி? லிம லம் துஸ்லிஹ் லஹ தரீக யா உமர், உமரே உன்னுடைய ஆட்சியில ஈராக், உன்னுடைய ஆட்சியின் கீழே இருக்கிற ஈராக் தேசத்தின் தெருவுக்கள் மூலமாக இந்த தெருவில் நடந்து போன கால்நடைக்கு ஒரு கழுதைக்கு அடிபட்டுச்சு இல்ல, அந்த கால்நடை சம்பந்தமாக அந்த கால்நடைக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வண்ணமாக அந்த தெருக்குள்ள சாலைகள் ஏனி அமைக்கல? இந்த கேள்வி அல்லாஹ் தஆலா என்னை கேட்பான்னு நான் பயப்படுறேன். இந்த அளவுக்கு ரொம்ப நீதமான ஆட்சிகளை ஆண்டு போனாங்க. பொறுப்பை பற்றின கவலை இந்த அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. இவங்களுடைய மரண தருவாயில மக்கள் அடுத்த ஹலீஃபா யாரு அப்படின்ற ஒரு ஆலோசனை கேட்கும்போது சொல்லுவாங்க, அமீர் முஃமினீனே உங்களுக்கு பிறகு அப்துல்லா பின் உமரை ஹலீஃபா ஆக்கிருங்க. அவரும் பெரிய சஹாபி, சுப்ஹானல்லாஹ், அவருடைய திறமையில யாரும் கேள்வி கேட்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப உயர்ந்த சஹாபி அவரும் கூட. சொல்றாங்க, உங்களுக்கு பிறகு இவர் நீ ஹலீஃபாவை நியமிச்சிருங்க. அப்ப உமர் சொல்லுவாங்க, அவன் கேட்ட உடனே பதறி போயிடுவாங்க. இந்த ஹிலாபத்துடைய இந்த சுமை எனக்கே தாங்க முடியல, என்னாலேயே தாங்க முடியல, எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தில் இந்த சுமை இருக்க கூடாது. எப்ப மக்களுக்கு இந்த சிந்தனை வந்துருச்சோ நான் போன பிறகும் சிந்தனை கண்டிப்பா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? இவங்களுடைய பார்வையில என்னுடைய மகனின் கண்ணியத்தை குறைக்கணும். அப்ப அழகா சொல்லுவாங்க, மக்களை நல்லா கேட்டுக்கோங்க, எந்த நபருக்கு, எந்த மனிதனுக்கு தலாக்கு கொடுக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கா தெரியலையோ அந்த நபருக்கா நீ ஹிலாபத்தை கொடுக்க போறேன்னு பேசுறீங்க. மாறாக அவங்க இழிவுபடுத்தணும்னு கிடையாது, தன்னுடைய மகனை கேவலப்படுத்தணும்னு கிடையாது. என்ன காரணம் இருந்துச்சு? இவங்க மனசு சிந்தனை எழும்பிருச்சு. நான் இல்லைனாலும் இருந்தாலும் அவங்க கண்டிப்பா பிற்காலத்திலேயும் சிந்தனை கொண்டு வருவாங்க, இதை ஒரு பேசும் பொருள் ஆக்குவாங்க. அப்ப என்ன ரீசன் பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்? முன்னேற்பாடாக என்னுடைய மகனை இவங்களுடைய கண்ணியத்துல குறைச்சிடணும், எந்த பார்வையில பார்த்தாங்களோ பார்வையை குறைச்சிடணும். அப்ப சொன்னாங்க, எந்த நபருக்கு தலாக்கு கொடுக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கா தெரியாதோ, ஒழுங்கா தெரியலையோ அந்த நபருக்கு ஹிலாபத்துன்ற பெரிய பொறுப்பை கொடுக்க போறீங்க. என்ன ஆயிருக்கும்? நபியுடைய காலகட்டத்துல இவங்க தலாக் கொடுத்துருவாங்க மனைவிக்கு. மனைவியுடைய ஹைஸுடைய காலகட்டத்துல அந்த மாதவிய நாட்கள்ல தலாக் கொடுத்துருவாங்க. ஆனா இஸ்லாம் சொல்லுது, மாதவிய நாட்கள்ல தலாக் கொடுக்கிறது அனுமதிக்கப்பட்டது கிடையாது. அவங்க சுத்தமா இருக்கும் பொழுது தலாக் கொடுக்கணும். அப்ப நபி அவங்களுக்கு கட்டளை இடுவாங்க, நீங்க பண்ண சரி கிடையாது, இப்ப போய் நீங்க வாபஸ் வாங்கிக்கிங்க, பேர் சுத்தமான பேருக்கு தலாக் கொடுங்க. இந்த செய்தி அங்க எடுத்து காட்டுவாங்க. எந்த நபருக்கு தலாக், தன்னுடைய மனைவிக்கு தலாக் கொடுக்கக்கூடிய இந்த சட்டம் கூட ஒழுங்கா தெரியாதோ அந்த நபருக்கு உலகை ஆளக்கூடிய இடத்தை கொடுக்க போறீங்க அப்படின்னா. சுப்ஹானல்லாஹ். அப்ப இன்னும் சொல்றது நிறைய இருக்குது, நேரம் இல்லாத காரணத்தினால கடைசியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மரணம் சம்பந்தமான செய்தியை சொல்லி முடிச்சுப்பேன் இன்ஷா அல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மரணம் சம்பந்தமாக நபி முதல்லயே சொல்லி இருப்பாங்க, கண்டிப்பா இவர் ஷஹீதாவார், கண்டிப்பா இவர் ஷஹீதாக்கப்படுவாரு, இயற்கையான மௌத் இருக்காது. அதுவும் இல்லாம உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதிகமான துஆக்கள் இப்படியும் கேட்பாங்க, அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக், யா அல்லாஹ் எனக்கு உன்னுடைய பாதையிலே ஷஹீதாக கூடிய அந்தஸ்து கொடு. வஜ்அல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக், இன்னும் உன்னுடைய ரசூலுடைய நாட்டில் மௌத்தை கொடு. ரெண்டு ரொம்ப அதிகமா கேட்பாங்க, யா அல்லாஹ் எனக்கு உன்னுடைய பாதையிலே ஷஹீதாக கூடிய அந்தஸ்து கொடு.
இன்னொன்னு உன்னுடைய ரசூலின் ஊரான இந்த மதீனாவுல மௌத்த கொடு. ரெண்டுமே யோசிக்கும் பொழுது ஒண்ணுக்கு ஒண்ணு முரணானது. மதீனால இருக்காங்க, ஷஹீதாக்கப்படணும்னா போர் பண்ணணும். போருக்கு எங்க பண்ண முடியும்? இஸ்லாமிய ஊருக்குள்ள போர் கிடையாது. வேற ஊருக்கு நம்ம அடையும் பொழுதுதான் போர் பண்ணி செய்தாவாங்க. அப்ப போர் பண்ண போனா மதீனா விட்டு வெளியே போகணும். இங்க போருடைய அந்த ஷஹீதுடைய அந்தஸ்து வேணும்னா மதீனா விட்டு வெளியே போர் பண்ணணும். இங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதுடைய அந்தஸ்தையும் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய நபியுடைய ஊர்லயே மௌத்து கேட்கிறாங்க. ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு பார்க்கும் பொழுது கஷ்டமா இருந்துச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது ரெண்டையும் நிகழ்த்தி காட்டினான். சுப்ஹானல்லாஹ். எப்படி ஒரு நாள் அதிகாலை ஃபஜர் நேரத்துல அபூ லுஅ்லு ஃபைரோஸ்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கத்தியை கொண்டு ஃபஜர் நேரத்துல தொலை வைக்கும் பொழுது உமர் குத்துவாங்க, கத்தியில குத்திடுவாங்க. இப்ப அபூ லுஅ்லு ஃபைரோஸ்னா யாரு? இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஈரானை சேர்ந்த ஒரு நபர், அதுவும் ஒரு சஹாபி முகீரா பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அடிமையில ஒருத்தர். சஹாபி முகீரா அவருடைய அடிமையில ஒருத்தர். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த அபூ லுஅ்லு ஃபைரோஸுக்கு நிறைய திறன் தெரியும், நிறைய கலை வல்லுனர், நிறைய வேலை தெரியும். அப்ப இவருடைய வேலை சம்பந்தமாக முகீரா ரலியல்லாஹு அன்ஹு அமீர் உமர் கிட்ட வந்து பேசுவாங்க. எஜமானர் தானே, இவருடைய அடிமைக்கு இவங்க கட்டளையா இடலாம், இவங்க அனுமதி இருக்காரா? இருந்தாலும் சஹாபியில இவங்க இந்த அளவுக்கு கடினமா நடந்து கொள்ள மாட்டாங்க. அமீர் உமினின் மூலமாக செய்தியை பரப்புறாங்க. சொல்லுவாங்க, அமீர் உமினினே என்னுடைய அடிமை தான் இவருக்கு நல்ல கலை தெரியும், நிறைய கலை தெரியும். இவன் எல்லாம் தெரிஞ்ச பிறகும் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கிறார். அப்ப என்ன பண்ணுங்க, தினமும் எனக்கு இவர் கொடுக்கக்கூடிய கூலியை நாளை முதல் அதிகப்படுத்தி கொடுன்னு கட்டளையிடுங்க. நீங்க சொன்ன உடனே கேட்டுப்பா. தினமும் எனக்கு கொடுக்கக்கூடிய கூலியை நாளை முதல் அதிகமாக கொடுங்கன்னு சொல்லுங்க. அப்ப என்ன பண்ணுவான், எனக்கு கொடுக்கணும்ன்றதுக்கு எக்ஸ்ட்ரா வேலை பண்ணுவான். அது அவனும் வேலை பண்ணி அவனுக்கும் காசு சேர்ந்துரும். அவனுக்கு தப்பாவும் சொல்லலையே. அப்ப உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, அந்த அபூ லுஅ்லு ஃபைரோஸை கூப்பிட்டு பேசுறாங்க, இனி நீங்க உங்களுடைய தலைவருக்கு எஜமானருக்கு நாளை முதல் வழக்கமா கொடுக்கிற பணத்தை வேற கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும். இந்த விஷயம் கேட்ட உடனே அவர் என்ன மனசுல பட்டுச்சுன்னு தெரியல, உமர் மீது ஒரு பிடியா இருந்தாங்க. உமரை பார்த்தா பிடிக்காம ஆயிடுச்சு அவங்க. அப்ப அந்த விஷயத்துல இருந்த நேரத்துல இருந்து இப்படி நாளைக்கு போய்கிட்டு இருக்கு காலம். பிறகு ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நபரை கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க நல்ல ஆயுதம் செய்வீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், நீங்க நல்ல முறையில ஆயுதங்களை தயார்படுத்துவீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த அபூ லுஅ்லு சொல்லுவாங்க, ஆமா ஆமா அரசரே, நான் இன்னொரு ஆயுதத்தை செய்ய போறேன், மக்கள் மறக்க மாட்டாங்க. அதை இன்னொரு ஆயுதம் செய்ய போறேன், மக்கள் மறக்க மாட்டாங்க. இப்ப கூட உள்ள மக்கள் எல்லாம் கேட்கறாங்க, அந்த நபர் சொல்லிட்டு போயிட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நபர் போனதுக்கு அப்புறம் அருகாமையில மக்களை பார்த்து சொன்னாங்க, இவர் சொன்னது புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப சொல்லிட்டு போன வாசகத்தை புரிஞ்சா உங்களுக்கு? சொல்றாங்க, எங்களுக்கு புரியல, என்ன சொல்றாரு? அப்ப சொன்னாங்க, என்ன கொலை பண்ண போறேன்னு மிரட்டிட்டு போறான், என்ன கொலை பண்ண போறேன்னு மிரட்டிட்டு போறான். இதை கேட்ட உடனே மக்கள் சொன்னாங்க, உடனே பிடிச்சு சிலை அடிங்க அந்த பையன். சொன்னாங்க, வெளிப்படையா சொல்லல, அவங்க ஒன்னும் வெளிப்படையா சொல்லல, பகிரங்கப்படுத்தி சொல்லல. அவர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அர்த்தம் எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆனா வெளிப்படையா சொல்லுன்ற காரணத்தினால அவர் மீது எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க கூடாது. உமருடைய ஃபார்முலா இதுதான், நஹ்னு நஹ்குமு பித்தவாஹிர் வல்லாஹு யஹ்கும் பிஸராயிர். நாம வெளிப்படையான ஆதாரங்களை பார்த்து தான் எடுத்து செய்ய முடியும். அல்லாஹ் தஆலா தான் மறைவான விஷயத்தை அறியக்கூடியவன், அவன் தான் மறைமுகத்தை கொண்டு நீதி அளிப்பான். அப்ப நேரடியா சொல்லல, இனி நாம இவரை இந்த காரணத்தை கொண்டு பிடிக்க கூடாதுன்னு சொல்லி இது தனியா போச்சு. என்ன ஆகுது, ஒரு நாள் ஃபஜர் நேரத்துல, அதிகாலை நேரத்துல, இந்த மாதிரி லைட் எல்லாம் கிடையாது இல்ல, ஃபஜர்னா இருளா இருக்கும். அந்த இருட்டு நேரத்துல இதுதான் நேரம்னு புரிஞ்சுக்கிட்டு கத்தியை கொண்டு வந்து நேரடி இமாம் தொழுவிக்கிறாங்க. தொழுவிக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரடியா போய் அவர் வயிற்றுல உடம்பு பகுதியில 3 குத்து குத்துறாங்க. ஒரு சில அறிவிப்புகள்ல 6 குத்துன்ற செய்தியும் இருக்குது. அப்ப 3 இல்ல 6 இடத்துல குத்திட்டு 6 வாட்டி குத்திட்டு திரும்பி ஓட முயற்சிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அடிபட்டுருச்சு. உடனே பின்ன வந்தாங்க. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள முன்னாடி தள்ளினாங்க, தொழ வைங்கன்ட்டு. அப்ப இதனாலேயே சொல்லுவாங்க, இமாம் தொழுகும் பொழுது இமாமுக்கு நேர் பின்னாடி தொழுகைக்காக சட்டங்கள் தெரிஞ்சவங்க நிக்கணும். நபி சொல்லுவாங்க, குழந்தைகளை கூட இமாமுக்கு நேர் பின்னால் நிக்க வைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிக்கிறது தப்பு கிடையாது. இமாமுக்கு நேர் பின்னால் குழந்தைகள் நிக்க வைக்காதீங்க. தொழுகைக்கான சட்டங்கள் தெரியணும். அவங்க தொழுகை மட்டும் கிடையாது, இமாமுடைய தொழுகைக்கான சட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏதாச்சும் ஆகுது, எதிர்பாரா சூழல் ஏற்படுதுன்னா இவங்க ரெடியா இருக்கணும். அப்ப என்ன ஆகுது, இவங்க பின்ன வராங்க, அடி வாங்கிட்டு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப முன்ன தள்ளுறாங்க. அவங்க சீக்கிரமா தொழுகை முடிக்கிறாங்க.
இந்த இந்த நேரத்தில் என்ன ஆகுது, இவன் பயந்து ஓடி போறான் பின்னாடி. உமரை குத்திட்டு ஓடி போகும் பொழுது 13 நபர்களை குத்திட்டே போறான். ஓடி போகும் பொழுதும் 13 நபர்களை அந்த கத்தியில குத்திட்டு போறான். அதுல 9 பேர் இறந்து போறாங்க. அந்த 13 பேர்ல 9 பேர் இறந்தும் போறாங்க. சுப்ஹானல்லாஹ். பிறகு ஒரு சஹாபி தன்னுடைய போர்வையை மேல பிடிக்கிறதுக்கு போடுறாரு. போர்வையில மாட்டுக்கிட்ட உடனே தெரிஞ்சு போயிடுச்சு, நமக்கு நல்லது இருக்காது, கண்டிப்பா சாகதான் போறோம், நாமளும் இறந்துடலாம். அந்த கத்தியை கொண்டு அவனே குத்திக்கிட்டு தற்கொலை ஆகிட்டான், தற்கொலையும் பண்ணிக்கிட்டான். இப்ப இதெல்லாம் நடக்குது ஒரு பக்கம். இங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு வலியில இருக்காங்க, எல்லாம் முடியுது. இந்த இன்சிடென்ட் தொழுகை முடிஞ்ச பிறகு உமரை வீட்டுக்கு கொண்டு வரப்படுது. வீட்டுக்கு கொண்டு வந்து மக்கள் அவங்களுக்கு குடிக்கும் போது தண்ணி பால் கொடுக்குறாங்க. இங்க எங்க வாய்க்குள்ள போகுது, இங்க அடிப்பட்ட இடத்துல வெளியே வருது போனதெல்லாம். சுப்ஹானல்லாஹ். அந்த இடத்துல மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க என்னது, உமருடைய வஃபாத் ஏற்பட போகுது. ஏன்னா ஏதாச்சும் வயிற்றுல போய் நின்னாதானே அந்த வேலை செய்யும். இங்க வாயில கொடுக்குறாங்க, அந்த குத்துன குடல் வழியாக வெளியே வருது எல்லாமே. இந்த அளவுக்கு நிலைமை இருக்குது. புரிஞ்சுக்கிட்டாங்க, இனி உமர் இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல முழு மதீனா வாசிகளும் நான் உமரை பார்க்க வராங்க. பார்த்து நல்ல ஆதரவான வார்த்தைகளை சொல்ல வராங்க. அந்த நேரத்திலையும் ஒரு நபர் சொல்லுவாங்க, உமரே நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய மறுமை ரொம்ப நல்லபடியாக முடியும். ஏன்னா உங்களுடைய ஆட்சி சும்மா கிடையாது, ரொம்ப அழகான ஆட்சி இதுக்கு பண்ணிட்டு போனீங்க. இதெல்லாம் ஆறுதலாக சொல்லும் பொழுது அந்த வழியிலையும் உமர் சொல்லுவாங்க, நீங்க என்னுடைய ஆட்சியை பத்தி பேசுறீங்களா, என்னுடைய ஆட்சியை பத்தி எந்த அளவுக்கு பயப்படுறது. அந்த வழியில பேசுறாங்க, எல்லாம் குத்தப்பட்டிருக்கு, அந்த வழியில எதுவுமே வயிற்றுல நிக்கல, ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, வாயில போற எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அந்த வழியில பேசுறாங்க, சுப்ஹானல்லாஹ், என்னுடைய ஆட்சியை பத்தி எந்த அளவுக்கு பயப்படுறேன்னு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். சொல்லுவாங்க, நாளை மறுமையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமரை கூப்பிட்டு, உமருடைய ஆட்சி அவருக்கு எந்த ஒரு நன்மையும் தராது, எந்த ஒரு பாவத்தையும் தராதுன்னு சொல்லிட்டாயே நான் பொழைச்சுக்கிட்டேன். எப்படி? உமருடைய ஆட்சி உமருக்கு எந்த ஒரு நன்மையும் தராது, அதே போல எந்த ஒரு பாவத்தையும் தராது, பாவமே இல்லைன்னு சொல்லிட்டாலே நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். எனக்கு நன்மை வேற, எனக்கு இந்த பாவங்கள் கிடையாது, தண்டனையுடைய அந்த நரத்து தண்டனை இருந்து வெளியே வந்துட்டேன் நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே பொழைச்சுக்கிட்டேன் நான். சுப்ஹானல்லாஹ். அப்ப இங்க போறாங்க நபர்கள், இப்படி வந்து பேசிட்டு போறவங்கல்ல ஒரு நபர் வராங்க, உமரை பார்த்து திரும்பி போறாங்க. நல்லா கவனிக்கிறோம் இந்த சூழலை. திரும்பி போகும் பொழுது உமர் பார்க்கிறாரு, அந்த போகக்கூடிய நபருடைய கால் கணுக்காலுக்கு கீழே உடை இறங்கி இருக்குது, ஆடை கணுக்காலுக்கு கீழே இறங்கி இருக்குது. அந்த வழியில போறவரை கூப்பிட்டு சொல்றாங்க, சகோதரரே, தோழரே, அன்பரே, இர்ஃபா இஸாரக், துணியை உயர்த்தி கொள்ளுங்க, இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தக்வா வெளிப்படும். இன்னொன்னு, உங்க உடை சுத்தமாக இருக்கும். எந்த இடத்துல? சுப்ஹானல்லாஹ். எல்லாமே கத்தி குத்து விழுந்துருச்சு, 3-6 இடங்கள்ல ரத்தங்கள் போய்கிட்டு இருக்கு. வாயில போனது வயிற்றுல போறதுக்கு முன்னாடி அதுவும் வெளியே வந்துருது. இந்த இடங்கள்ல சொல்றாங்க, இப்படி இருக்கிறது தப்பு. அப்ப எந்த நபியுடைய வளர்ப்புல இருந்து இந்த விஷயங்களை கத்துக்கிட்டு, நபி சொல்லி கொடுத்தாங்கல்ல, நீங்க சொல்லி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல அமல்களும் உங்களுக்கான சதகா, நீங்க தடுக்கிற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கான நன்மை. அப்ப இந்த பாடத்தை மரண தருவாயிலையும் அவங்க பயன்படுத்துறாங்க, எடுத்து அமல் செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப நபியுடைய இந்த அளவுக்கு அமல் பண்ண உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தின மக்கள் இன்னைக்கு ரொம்ப ஈஸியா பேசிட்டு போயிடுறாங்க. இப்ப சஹாபாக்கள் பத்தின வாழ்க்கையை படிக்கும் பொழுது கண்டிப்பா புரிஞ்சுக்கணும், இந்த சஹாபியை பத்தி பேசுறதுக்கு நம்ம நாவுக்கு தகுதி கிடையாது. இந்த சஹாபாக்களை பத்தி பேச நம்ம நாவு நல்லா இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த நேரத்திலையும் சொன்னாங்க, உங்களுடைய ஆடையை உயர்த்தி கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய மக்கள் பேசுவாங்க, ஆடையை உயர்த்துறதுனால நாங்க பெருமை ஒன்றும் படல, நாங்க பெருமைக்காக ஆடையை ஒன்றும் கீழே தொங்க போடல, நபி பெருமைக்காக தொங்க போட்டதான் இது பிரச்சனை சொல்லி கொடுத்தாங்க, பெருமைக்கான ஆடை கீழே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க உமர் என்ன சொன்னாங்க, நீங்க பெருமைக்காக கீழே போட்டீங்களா, பெருமைக்காக கீழே இருக்கான்னு கேட்கல, கூப்பிட்டு கட்டளை இட்டாங்க, துணியை உயர்த்தி கொள்ளுங்க. புரிஞ்சுக்கணும், நபியுடைய செய்தி வந்த பிறகு அந்த செய்திக்கு முரணா நம்ம சிந்தனைகள் போகுதுனாலே நபியுடைய செய்தியை மறுக்க நம்ம மனசு வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கணும். நபி செய்தி வந்துருச்சு, செய்தி வந்த பிறகு நான் அதை ஏத்துக்கிறேன், அதை ஏத்துக்காம வேறு காரணங்களை கொண்டு என்னுடைய அமலை சரி காண போறேன் அப்படின்னா, அப்ப நபியுடைய செய்திகளை மறுக்கிறதுக்கு நான் ஆரம்பிச்சுட்டேன்னு அர்த்தம். அப்ப நபியுடைய செய்தி வந்த பிறகு எந்த ஒரு மறுக்கருத்து இல்லாம உடனே ஏத்துக்கணும். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த அளவுக்கு கடைசி காலகட்டத்திலையும் நல்லத மக்களுக்கு சொன்னாங்க, தப்பான விஷயங்களை பார்த்த உடனே கண்டிச்சாங்க. இதே விஷயம் போய்கிட்டு இருக்கு, உமருக்கும் தெரிஞ்சு நாம இருக்க போறது கிடையாது. என்ன பண்ணாங்க, பையனை கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு
ஆயிஷா கிட்ட போங்க ரலியல்லாஹு அன்ஹா. நபியுடைய மனைவியான ஆயிஷா அம்மையா கிட்ட போங்க. உமர் சலாம் சொன்னான்னு சொல்லுங்க. பிறகு என்னுடைய அப்பா என்னுடைய ஆசைன்ற மாதிரி எடுத்து வைங்க. அபூபக்கர் நபி இவங்க 2 பேர் பக்கத்துல அவரை அடக்கம் பண்றதுக்கு விரும்புறாருன்னு கேளுங்க. ஆயிஷா அனுமதி கொடுத்தா ரலியல்லாஹு அன்ஹா, அனுமதி கொடுத்தா வாங்க, அனுமதி கொடுக்கலனாலும் மறு பேச்சு பேசக்கூடாது, திரும்பி வந்துடணும். அதே போல போறாங்க. அப்பா சலாம் சொன்னாரு, பதில் கொடுக்கப்படுது. பிறகு அப்பா கேட்க சொன்னாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு பக்கத்துல உள்ள இடத்துல அடக்கமாக விரும்புறாரு, அடக்கம் செய்யப்படணும்னு விரும்புறாரு. நீங்க அனுமதி கொடுத்தா இது எடுத்துப்போம், இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. அப்ப ஆயிஷா அதெல்லாம் சொல்லுவாங்க, அங்க இந்த இடத்த நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நபி என்னுடைய கணவர், அபூபக்கர் என்னுடைய தகப்பன், இவங்களுக்கு பக்கத்துல நான் அடக்கம் செய்யப்படணும்னு விரும்பிக்கிட்டு இருந்தேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாருன்னா மறுக்க எனக்கு மனசு வரல, அனுமதி கொடுத்தேன்னு சொல்லுங்க. இதே விஷயத்தை கொண்டு போய் உமர் சொல்லப்படுது. அப்பாவே அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாங்க மறுபடியும் சொன்னாங்க, என்னுடைய இந்த நிலைமையை கருத்துல கொண்டு அவங்க சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த அளவுக்கு ஆண்டு, இந்த அளவு கத்தி குத்துல அடிபட்டு இருக்கிற என்ன நிலைமையை கொண்டு அவங்க சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் இறந்த பிறகு, என்னுடைய ஜனாசா உயர்த்தப்பட்ட பிறகு மறுபடியும் போங்க ஆயிஷா கிட்ட ரலியல்லாஹு அன்ஹா, மறுபடியும் போய் கேளுங்க. என்னுடைய தகப்பனார் இந்த விஷயத்துக்கான அனுமதி கேட்டாரு, அப்படி அங்கேயும் அனுமதி கொடுத்தா என்ன அடக்கம் செய்யுங்க. அங்க அனுமதி கொடுக்க மறுத்தா நேரடியா பொதுவான கபர்ஸ்தான்ல என்ன அடக்கம் செஞ்சு வந்துருங்க, மறு பேச்சு கூடாது. இது நபியின் குடும்பத்தின் மீது சஹாபாக்கள் கொண்ட நேசம். அப்படி சுப்ஹானல்லாஹ். அதே போல போனாங்க, கேட்கப்பட்டுச்சு, அவங்களும் பதில் கொடுத்தாங்க. இப்பவும் அனுமதி இருக்கு, எப்பவுமே அனுமதி கொடுத்ததுதான். அப்ப அங்கேயே அடக்கம் செய்யவும் பட்டாங்க. அல்லாஹ் தாலாவுடைய மகிமை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச நபிக்கு அல்லாஹ் தாலா 63 ஆண்டு கால உலக வாழ்க்கையை கொடுத்தான். நபிக்கு ரொம்ப பிடிச்ச 2 சகோதரர்களுக்கும் 2 நேசர்களுக்கும் அதே 63 ஆண்டு கால வாழ்க்கையை கொடுத்தான். நபியா இருக்கட்டும், அபூபக்கரா இருக்கட்டும், உமரா இருக்கட்டும் ரலியல்லாஹு அன்ஹும் அலைஹிஸ்ஸலாம், இவங்க 3 பேரும் 63 ஆண்டு கால வாழ்க்கையை வாழ்ந்து 63வது வயசுல இறந்து போனாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப இறந்த பிறகு என்ன ஆச்சு? இதற்கப்புறம் ஹிலாஃபத் யார் சமாளிச்சாங்க? இதன் நபியுடைய செய்தி இருந்துச்சுல, இந்த கதவு உடைக்கப்படும், முஸ்லிம் உம்மத்துக்கும் ஃபித்னாக்களுக்கும் மத்தியில் உள்ள கதவு உடைக்கப்படும் சொன்னாங்க. உமருடைய ஷஹாதத் ஆயிரத்து ஷஹீதாக்கப்பட்டாங்க, தஃபன் செய்யப்பட்டாங்க. இனி எந்தெந்த முறையில இந்த ஃபித்னாக்கள் உள்ள வந்துச்சு, இந்த ஃபித்னாக்களை தடுக்க அடுத்து வந்த கலீஃபாக்கள் என்னென்ன பண்ணாங்க, அவங்களோடு மக்கள் எப்படி அமல் புரிஞ்சாங்க, இதை பத்தி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமல்கள்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப எந்த அளவுக்கு சஹாபாக்கள் சம்பந்தமா தெரிஞ்சுக்கிட்டோமோ அங்க புரிஞ்சுக்கணும், சஹாபாக்கள் சம்பந்தமாக சொல்லப்படக்கூடிய தவறான விஷயங்கள் எதுவுமே உண்மை கிடையாது. மனித ரீதியா சில தவறுகள் கண்டிப்பா எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அந்த தவறுகளை பகிரங்கப்படுத்தி சஹாபாக்கள் மீதுள்ள வெறுப்பை வெளிப்படுத்துறது அறவே ஒரு நன்மையான காரியம் கிடையாது. அப்ப சஹாபாக்களுடைய வாழ்க்கை நம்முடைய ஈமானின் இஸ்லாமின் மிக சிறந்த அம்சமா இருக்குது. இவங்களை பத்தி ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுக்கணும். இந்த சஹாபாக்களை பத்தி இவங்க சிறப்புகள் என்ன, எப்படி வாழ்ந்தாங்க, நம்முடைய இஸ்லாத்துல எப்படி பங்கு இவங்களுக்கு இருக்குது, நபியுடைய சுன்னாவை எப்படி பேணுனாங்க, எந்த அளவுக்கு அவங்க ஈமான் இருக்கு, இவங்களை பத்தி பேசணும்னா நமக்கு எந்த அளவுக்கு ஈமான் இருக்கு, எல்லாத்தையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வுகள்ல ஏனைய சஹாபாக்கள் சம்பந்தமாக நல்ல முறையில் இலகுவான எளிய முறையில் தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கு வழங்குவானாக. சஹாபாக்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கு வழங்குவானாக. அல்லாஹும்ம ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.